பிரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரேயருக்குள்ளே நம்ம போக போகிறோம். டிஆர்பி எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணி இருந்தீங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி இருந்தீங்க. உங்களுக்காகத்தான் இந்த ப்ரேயரை நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேர் ஒரு கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்க இருக்கிறீங்க. ரொம்ப கடுமையாக தீவிரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்க இருக்கீங்க. சிலர் பயத்தோடையும் கலக்கத்தோடையும் தயக்கத்தோடையும் ஒரு தவிப்போடையும் இருக்கிறவங்க இருக்கீங்க. இதுதான் என் வாழ்வாதாரம், இதில் வேலை கிடைச்சா தான் என்னுடைய அவமானங்கள், நிந்தைகள், என்னுடைய பொருளாதாரத்தின் காரியங்கள், இது எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி ஒரு ஆசீர்வாதமும் கனமும் வரும், அதனால் எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களை மனதில் கொண்டு தான் இந்த ஜெபத்தை நாங்கள் இன்றைக்கு தயாரித்து உங்கள் கரங்களில் நாங்கள் கொடுக்குறோம். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கும். அதை விசுவாசியுங்கள். இந்த டிஆர்பி எக்ஸாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மனுஷங்க சொல்கிறத விட, உங்கள் மனசு சொல்கிறத விட ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லி இருக்கிறது தாங்க நிறைவேறும். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏசாயா 41:10 படி, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. சரி, இந்த ஏசாயா 41:10 படி உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, நீங்கள் எழுத போகிற இந்த டிஆர்பி எக்ஸாமில் உங்கள் போராட்டத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குகிறார். புதிய ஆசீர்வாதத்தின் தொடக்கம் ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாட்களில் உங்கள் உழைப்பை கர்த்தர் வீணாகிறதுக்கு விடவே மாட்டார், அதற்கு அனுமதிக்கவே மாட்டார். ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் வருகிறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம், கவலை, பதற்றம், குழப்பம், இது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது நான் எல்லா பயத்தின் ஆவியை, கவலையின் ஆவியை, பதற்றத்தின் ஆவியை, குழப்பங்களின் ஆவியை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஒரு தைரியத்தை நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மனத்தெளிவை, ஒரு சந்தோஷத்தை நான் கட்டவிழ்கிறேன். தேங்க்யூ லார்ட். நீங்கள் தேர்வு ஹால்குள்ளே நுழையிறப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறாருங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கையை கொண்டு நீங்கள் எழுத போகிறது கிடையாது. உங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஒத்தாசை செய்து அற்புதங்களை செய்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறிடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த OMR ஷீட்டில் உங்களுடைய குறிகள் தவறாமல் சரியாக அமைகிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய அந்த கேள்வித்தாள்களை மதிப்பீடு செய்கிறதான அந்த மதிப்பீட்டாளர்கள் பார்வையில் அது வெற்றிகரமானவைகளாக, எல்லா ஆன்சர்ஸும் அது ப்ராப்பராக இருக்கிறத, அது வெற்றிகரமானதாக சரியானதாக இருக்கத்தக்க விதத்தில் அவர்களுடைய கண்களில் படப்போகிறது. அது டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், OMR ஷீட்டில் இருக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயும் கர்த்தர் தன்னுடைய கரங்களை கொண்டு உங்களுடைய கரங்களை இயக்கி, உங்கள் மனதை இயக்கி அற்புதங்களை செய்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உபாகமத்தின் புத்தகம் 28:14 படி, கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குகிறார், நீங்கள் கீழாகாமல் மேலாகிறீர்கள். உபாகமம் 28:1 படி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைக்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. அதனால இன்னைக்கு முதல் ஒரு தீர்க்க தரிசன அறிவிப்பை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அறிக்கை உங்களை மாற்றுகிறதை நீங்க பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் வெற்றிக்காக படைக்கப்பட்டவன்னு சொல்லுங்க. இந்த டிஆர்பி எக்ஸாம்ல கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குகிறார், நான் கீழாகாமல் மேலாகிறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த ஜெபத்தை நீங்க இன்னைக்கு என்னோடு கூட இணைந்து கொண்டு, என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு, ஒரு நாளைக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஜெபிக்கிற போது அற்புதங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி கூட நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திடுங்க, ஆல் கொடுங்க. அப்போ தான் புதிய வல்லமையான ஜெபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின தேவ செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இப்போ ஜெபம் பண்ணலாம்.
பரலோக பிதாவே, டிஆர்பி தேர்வு எழுதப் போகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபையினாலையும் உங்க பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலையும் நீர் நிறைத்து நடத்துகிறதற்காக நான் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். அருமை பிள்ளைகளை உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சங்கீதத்தின் புத்தகம் 121:2 படி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து அருமை பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வருவதாக, தேர்வு எழுதுகிறதற்கான, தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதற்கான ஒத்தாசை வருவதாக என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 9 நாட்கள் தான் இருக்கு. இந்த 9 நாட்களுக்குள்ள அருமை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எல்லாவற்றிலும் தேறினவர்களாக எழும்பத்தக்க விதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். முதலாவது அருமை பிள்ளைகளுடைய சரீர ஆரோக்கியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கீங்களே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லி இருக்கீங்களே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்கு நீர் பரிகாரியாகிய கர்த்தராய் இருந்து, சுகமளிக்கிற கர்த்தராய் இருந்து, பூரண சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எந்த வியாதியும் எந்த பலகீனமும் அவர்களை தொடக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் எல்லா வியாதிகள், பலகீனங்கள், எல்லா சரீரத்தை வாதிக்கிற எல்லா வாதையின் ஆவிகளை கடிந்து காட்டி அப்புறப்படுத்துகிறேன். சரீரத்தில் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டவிழ்கிறேன் ஆண்டவரே அப்பா. அடுத்தது குடும்ப சுமைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பாரங்கள், சுமைகள், கவலைகள், மன அழுத்தங்களை உண்டு பண்ணக்கூடியதான காரியங்கள் எதுவும் இவர்களை பாதிக்க கூடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவற்றை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். மனவேதனைகளையும் பாரங்களையும் கவலைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் உண்டு பண்ணுகிற, மனதை சீர்குலைக்கிற அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். வாழ்க்கையில் முன்னேற விடாதபடிக்கு, அரசு வேலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடுக்கிற தலைமுறை சாபங்களின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அவை விலகுவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய சமாதானமும் அருமை பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. பிலிப்பியர் 4:7 படி ஆண்டவரே அப்பா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அருமை பிள்ளைகளுடைய இருதயங்களையும் இவர்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இவர்களுடைய மனம், சிந்தனை, சித்தம், உணர்ச்சிகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய மனம் தெளிவாய் காணப்படுவதாக. பயங்கள், குழப்பங்கள், கவலைகள் எல்லாவற்றை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்குள் நேர்மறையான சிந்தனை எழும்புவதாக. நான் ஜெயிப்பேன், நான் ஜெயம் கொள்ளுகிறவன் என்கிற அந்த சிந்தனை எழும்புவதாக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்கிற அந்த சிந்தனை எழும்புவதாக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானமும் அமைதியும் தைரியமும் அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1:7 படி தேவன் அருமை பிள்ளைகளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அருமை பிள்ளைகளுடைய நேரம் மற்றும் திட்டமிடுகிற காரியங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருமை பிள்ளைகள் படிப்பில் நேரத்தில் ஒழுங்காக கவனத்தை செலுத்தி படிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எல்லா சோம்பலின் ஆவிகள், கவனச்சிதறல்களின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் அருமை பிள்ளைகளுக்கு அது எஃபெக்டிவா, பயனுள்ளதாக காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரத்தை வீணாக்காமல் ஆண்டவரே அப்பா எல்லா நேரத்தையும் ஆதாயப்படுத்திக் கொள்ளட்டும். பிரசங்கியின் புத்தகம் 3:1 படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று நீர் சொல்லி இருக்கிறீர். வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, இது எக்ஸாம் எழுதுகிறதற்கான காலம், அதுக்காக ப்ரிப்பேர் ஆவதற்கான காலம், அதற்கான ஆயத்தத்திற்கான காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த எக்ஸாம் எழுதுகிற ஆண்டவரே, அதுக்காக தயாராகிற இந்த காலத்தில் ஆண்டவரே அருமை பிள்ளைகள் கவனத்தோடு கூட, அக்கறையோடு கூட, தீவிரமாய் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து படிக்கத்தக்க விதத்தில், ப்ரிப்பேர் ஆகத்தக்க விதத்தில் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த கடைசி நேரத்தில் படிக்கக்கூடியதான இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, ரிவிஷன் பண்ணுகிறதான உம்முடைய பிள்ளைகளுக்கு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் கேட்கப்படுமோ அதை ஆவியின்
ஏவுதலினாலே நீர் ஏவி ஆண்டவரே அவற்றை சுட்டிக்காட்டி ஆண்டவரே அதை ப்ரிப்பேர் பண்ணத்தக்க விதத்தில் அதில் எக்ஸலண்ட்டாக தேர்ச்சி அடையத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அடுத்ததாக அறிவுக்காக, புத்திக்காக, ஞானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அருமை பிள்ளைகள் படிக்கிற போது நினைவாற்றல் பெருகட்டும், ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆவதாக. எல்லாம் மறந்துருச்சுங்கிற மாதிரி இல்லாம ஆண்டவரை படித்ததெல்லாம் ஞாபகத்தில் நிற்பதாக, அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாவதாக, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை நான் கட்டவிழ்கிறேன். மறதியின் ஆவியை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாய் மனதை கட்டி வைத்திருக்கக்கூடியதான எல்லா சத்துருவின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி எல்லாம் புரியட்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே அதே போல ஆண்டவரே எக்ஸாம் ஹாலில் கூட கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு சரியான பதிலை எழுதக்கூடியதான அந்த ஞானமும் அறிவும் புத்தியும் அருமை பிள்ளைகளுக்கு பெருகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். யாக்கோபு 1:5 படி ஆண்டவரே அப்பா, அருமை பிள்ளைகளுக்கு சம்பூரணமான ஞானம் அருமை பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று நான் சொல்லுகிறேன். பரிபூரண ஞானத்தினாலும் புத்தியினாலும் அறிவினாலும் நீர் நிரப்பி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்தது தேர்வில் கேட்கப்படுகிறதான அந்த கேள்விகளுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 50 மார்க்குக்கு வைக்கப்படுகிற போது அவர்கள் எளிதாய் அதை புரிந்து கொண்டு சரியாக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அதை தேர்வு செய்து எழுதத்தக்க விதத்தில் அதை ஆண்டவரே OMR ஷீட்டில் கரெக்டாக குறிப்பிடத்தக்கதாக, டிஸ்கிரிப்டிவ்ல கூட கரெக்டாக எழுதத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் என்ன மேஜர் சப்ஜெக்ட் எழுதுகிறார்களோ அதில் அந்த 110 மார்க்குக்கு எழுதுகிற போது ஆண்டவரே அவர்களுடைய மனதில் ஒரு தெளிவு உண்டாவதாக, ஞாபக சக்தி எழுப்புவதாக. ஆண்டவரே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவாராக. ஆண்டவரே சைக்காலஜி டெஸ்ட் ஆண்டவரே அதில் 30 மார்க்குக்கு எழுதுகிற போது ஆண்டவரே அப்பா அந்த கேள்விகளில் ஆண்டவரே தேவனுடைய ஆலோசனை வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே GK 10 மார்க்ஸ்க்கு எழுதுகிற போது அதில் கூட சரியான பதில்களை எழுதத்தக்கதாக கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்திலையும் ஆண்டவரே அப்பா ஃபிங்கர் டிப்ல வைத்து ஆண்டவரே எல்லாவற்றையும் சரியா எழுதத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுலையுமே ஆண்டவரே எந்த வினாவிலும் குழப்பங்கள் இல்லாதபடிக்கு துல்லியமான பதில்களை எழுதக்கூடியதான ஆவி அருமை பிள்ளைகளுக்குள் எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே பாஸ் மார்க் வாங்கினா போதும்னு நினைக்காம இருக்கிற வேக்கன்சியே கிட்டத்தட்ட 1996 வேக்கன்சி தான் இருக்குது. பல லட்சங்கள் எழுதுகிறார்கள். அதில் பாஸ் மார்க் வாங்குகிறவர்களுக்கு வேலை உடனடியாய் கிடைக்க முடியாது. அதனால ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே அந்த 2000 போஸ்டிங்குள்ள ஆண்டவரே ஒரு 1500 ரேங்க்குள்ள முதல் 1500 மதிப்பெண்களுக்குள்ளாக கடந்து வரத்தக்க விதத்தில் அதுலேயும் அவங்களுடைய ஆண்டவரே அந்த கோட்டா அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான அந்த லிமிட்டுக்குள்ள ஆண்டவரே எவ்வளவு மார்க்ஸ் ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணத்தக்க விதத்தில் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான அபிஷேகத்தை கட்டவிழ்கிறேன், அதற்கான வல்லமையை கட்டவிழ்கிறேன், அதற்கான மகிமையை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இதுவரையிலும் ப்ரிப்பேர் ஆனது எல்லாம் அவர்களுடைய ஆவிக்குள்ளாக இருந்து அருமை பிள்ளைகளுடைய மைண்டில் கடந்து வரட்டும் என்று சொல்லுகிறேன். ஒரு தைரியம் எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீதிமொழிகள் 2:6 படி கர்த்தர் ஞானத்தை தருகிறீர், உம்முடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வருகிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளுக்கு அந்த அறிவும் புத்தியும் எழும்பினதற்காக பொறுமையோடு கூட அதே நேரத்தில் ஆண்டவரே எவ்வளவு வேகமாய் ஆண்டவரே அப்பா எழுத வேண்டுமோ அந்த வேகம், அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாவற்றையும் நான் ரிலீஸ் பண்றேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே OMR ஷீட்டுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அந்த OMR ஷீட்ல அவங்க குறிக்கையிலையும் எழுதுகிற போதும் எந்த தவறும் வராதபடிக்கு அவர்களுடைய கையை பரிசுத்த ஆவியானவர் தாங்கி வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். பயங்கள், நடுக்கங்கள், எல்லா விதமான பதற்றங்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சங்கீதத்தின் புத்தகம் 144:1 படி என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையின்படி அருமை பிள்ளைகளுடைய கைகள்
இப்பொழுது ஆண்டவரே இந்த எக்ஸாம் என்கிற ஆண்டவரே போருக்கு ப்ரிப்பேர் ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா, இவர்களுடைய விரல்கள் அந்த எக்ஸாம் எழுதுகிறதான அந்த யுத்தத்திற்கு ஆண்டவரே அது பயிற்றுவிக்கப்படட்டும், படிப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட துதித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வசனம் சங்கீதம் 144:1 நீங்க எக்ஸாம் ஹால்ல இருக்கிற போது அதை திருப்பி 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 நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பா, தேர்வு நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க தேர்வு மையத்திற்கு கடந்து போகிற வழிகளில் தேவ பாதுகாப்பை கட்டவிழ்கிறோம். அமைதியான சூழல் நிலவட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். டைமுக்கு முன்னாடியே ரீச் ஆக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதையும் மறந்து விடாமல், விசேஷமாய் ஹால் டிக்கெட்டை மறந்து விடாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயம், பதற்றம், கவலைகள் எல்லாவற்றை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கட்டவிழ்கிறோம். சிந்தை, சித்தம், உணர்வுகளில் ஆரோக்கியத்தை நாங்கள் கட்டவிழ்கிறோம். நல்ல ஞாபக சக்தியை நாங்கள் கட்டவிழ்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கால சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இயற்கை சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாய் காணப்படட்டும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஹாலுக்கு கடந்து போகிற போது மன நிம்மதி எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன். தைரியம் எழும்புவதாக, நம்பிக்கையினால் நிறைந்த அந்த ஆவியின் அபிஷேகம் எழும்பட்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா, எக்ஸாமை எழுதுகிற போது பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேவனுடைய நினைப்பூட்டுகிற ஆவியானவர் உடனிருந்து நினைப்பூட்டி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். யோவான் 14:26 படி என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே. உங்க பலத்தினால, உங்க ஞானத்தினால நீங்க போதித்து அருமை பிள்ளைகளை சகலத்தையும் எக்ஸாம் வரையிலும் ப்ரிப்பேர் ஆக நீங்க உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் எக்ஸாம் ஹால்ல பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது அருமை பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ஆண்டவரே. அருமை பிள்ளைகள் மேன்மை அடைகிறார்கள் என்று சொல்லுகிறோம். அருமை மகனே, அருமை மகளே, நீ மேன்மை அடைகிறாய் என்று நான் சொல்லுகிறேன். நீ அரசு பள்ளியில ஆசிரியராக ஜாயின் பண்ணுகிறாய் என்று நான் சொல்லுகிறேன். எக்ஸாம்ல பாஸ் ஆகி செலக்ட் ஆகி அரசு பள்ளியில நீ ஆசிரியராக செலக்ட் ஆகிறாய் என்று நான் சொல்லுகிறேன். ஆளுகை செய்கிறவர்களாக, ராஜாக்களாக எழும்புகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். சாட்சியாக எழும்புகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்க இத்தனை ஆண்டுகளாக என்னெல்லாம் படிச்சீங்களோ எல்லாவற்றையும் இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமானதாக அதை முழுமையாய் நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக எழும்புகிறீர்கள். இந்த பூமியில் காணப்படுகிற அந்த கல்லாமையின் ஆவி, அறிவில்லாமையின் ஆவியை அழிக்கிற ஒரு உன்னதமான ஊழியத்தை செய்கிற உன்னதமான ஊழியக்காரர்களாக எழும்புகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் எழுதின விடைத்தாள்கள் அதை மதிப்பீடு செய்கிற போது ஆண்டவரே அது எல்லாமே அந்த மதிப்பீட்டாளர்களுக்கு ஆண்டவரே இவங்க ஹேண்ட் ரைட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா புரியட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. உபாகமம் 28:14 படி அருமை பிள்ளைகளை நீர் வாளாக்காமல் தலையாக்குகிறீர் ஆண்டவரே, நீர் கீழாக்காமல் மேலாக்குகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த டிஆர்பி எக்ஸாம்ல உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வெற்றி பெறுகிறார்கள், சாட்சியோடு கூட வாழ்கிறார்கள், மகிமையுடன் புறப்பட்டு போகிறார்கள் ஆண்டவரே. இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களை அருமை பிள்ளைகளின் மேல் நான் சொல்லுகிறேன். காண்டாமிருகத்தின் கொம்பை போல் கர்த்தர் உன்னுடைய கொம்பை உயர்த்துகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார், உன்னை மேன்மைப்படுத்துகிறார், உன்னை கனப்படுத்துகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை பெருக பண்ணுகிறார், உன்னை வெற்றியாளனாக, வெற்றி பெற்றவளாக, வெற்றி சிறக்கிறவளாக அவர் நிறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியாக மாறுகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆமேன். இயேசுவின் நாமத்தில். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பிரார்த்தனை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய திருச்சபை வளர்ச்சிக்காகவும் எப்பொழுதும் நீங்களும் ஜெபியுங்கள். இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு ஜெபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கக்கூடிய ஊழியம்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன்னு தீர்மானம் பண்ணுங்கள். விசேஷமாய் இப்ப எக்ஸாம் எழுத போகிற நீங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தர் எனக்கு இந்த வேலையை வாய்க்கப்படுகிறார், நான் ஒரு விசுவாச காணிக்கையை செலுத்துகிறேன் என்று கூட நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதித்து அதற்கான பலனை உங்களுக்கு ரிசல்ட்ல காட்டுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேகர் இந்த ஊழியத்தில் தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஊழிய பங்காளர்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறோம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஜூம்ல நடத்துறோம். அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்துக்கிறாங்க. அடுத்த மீட்டிங் எப்போ வரும்ட்டு எதிர்பார்ப்போடு கூட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்களும் கூட உங்களுடைய பெயர்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்கள்ல உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் செய்து நீங்க அறிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். ஆனா தயவு செய்து கால் மட்டும் செய்ய வேண்டாம். கால் எடுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். அதுல ஜெபத்தை குறித்து 120 பாடங்கள் அடங்கின தமிழில் நீங்கள் எங்கும் கற்றுக்கொள்ள முடியாத சத்தியங்களை கற்றுக்கொள்ளத்தக்க விதத்துல ஒரு வல்லமையான ஒரு கோர்ஸ் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். கிளாஸஸ் ஆரம்பித்து அது போய்கொண்டு இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டீச்சர்ஸ் தான் இப்படிப்பட்ட கோர்ஸை நீங்க படிக்கணும். நீங்க படிக்கிற போது அது உங்களுக்கும் அதே நேரத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்களுடைய சாட்சிகளை நான் கேட்டு சந்தோஷம் அடைய போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.